ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஆடி வெள்ளி சாமி வீட்டில் கும்பிட்டேன். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா பச்சரிசி நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கிட்டேன் கோலம் போடுறதுக்காக வேண்டி. இன்கேஸ் வந்து பச்சரிசி ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னாக்கா அரிசி மாவு வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி போட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி விசேஷ நாளில் எனக்கு இந்த மாதிரி மாவு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு வீடே வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் போட்டுப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் துணியில் வச்சு போட்டு அது காஞ்சுது அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கே வந்து ஒரு செம்மையாக இருக்கும். முன்னாடியெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிமெண்ட் தரையில் வந்து எப்பயுமே வந்து இந்த மாவு கோலம் வந்து போட்டே வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சிமெண்ட் தரைக்கும் அந்த மாவு கோலம் பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நிலைவாசலுக்கு வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு இப்போ மஞ்சள் பூசுகிறேன். நான் எப்படி செய்வேன் அப்படின்னாக்கா, மஞ்சளோட கொஞ்சம் சந்தனமும் பன்னீர் இருந்தால் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா குழச்சி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பூசுவேன். பார்க்க அதுவும் வந்து நிலைவாசல் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து பூசுவேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு கிருமி நாசினி கூட. அதை வந்து நம்ம வாசலில் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து நல்லது. ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இருக்கும். நிலைவாசலும் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆன்மீகமாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் எப்பயுமே வந்து ஃப்ரைடே போல் வீடெலாம் தொடச்சி விட்டுட்டேன் அப்படின்னாக்கா இது மாதிரி வந்து மஞ்சள் பூசி இந்த மாதிரி விபூதி குங்குமம்லாம் வச்சு பொட்டு வச்சு வீட்டில் வந்து ஒரு நிலைவாசல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வீடு கட்டும்போதே வந்து நிலைவாசல் வைக்கும்போது அதுக்குன்னு பூஜை பண்ணி தான் வந்து நம்ம கட்டுவோம். அது மாதிரி வந்து எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த நிலைவாசல் கால் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு விசேஷமான நாளில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் விபூதி இதெல்லாம் வச்சு அழகாக வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வீட்டு என்ட்ரி ஆகும்போது பார்க்கவே வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். வீடே வந்து நம்ம வீடே பார்க்க வந்து ஒரு ஆன்மீக ஈர்ப்பாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் நம்ம இது செய்கிறது. இப்போ வாசல் கால்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூஜை பாத்திரம்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன். இதுக்கும் வந்து விளக்குக்கும் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது லைட்டாக சந்தனம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது காஞ்சதுக்கப்புறம் பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து லைட்டாக அதுலேயும் வந்து சந்தனமும் பன்னீரும் வச்சு அதுக்கப்புறம் வந்து வைப்பேன். நான் வந்து பூஜை பாத்திரம் விளக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சபீனா போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருவேன். அந்த பிசுபிசுப்பு இல்லாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் வந்து பீதாம்பரி புளி அப்புறம் இதெல்லாம் போட்டு தான் கொஞ்சம் தேய்ச்சி வைக்குவேன். விளக்கு பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணி நம்ம பூஜை பாத்திரம் தேய்ச்சோம் அப்படின்னாக்கா நல்லா பளிச்சுன்னு ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ பாருங்கள், மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கவே வந்து அந்த விளக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்குக்கு சம் டிப்ஸு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். காமாட்சி விளக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது. இது மாதிரி மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு விளக்குக்கு அடியில் வந்து ₹1 காயின் ₹5 காயின் ₹10 காயின் நம்மள்ட்ட எது இருக்குதோ அந்த காயினை வச்சு அது இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்து மேலே தான் வந்து நம்ம விளக்க வந்து வைக்கணும். டைரெக்டாக வந்து மேடையில் கொண்டு போய் விளக்க வைக்கக்கூடாது. அதே சமயத்தில் வந்து விளக்கு வந்து எரியும் போது வந்து திரித்தூண்டில் வந்து அமைதியாக தான் எரியணும். ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக எரியிற மாதிரி வைக்கக்கூடாது. இன்கேஸ் அந்த மாதிரி எரிஞ்சுது அப்படின்னாக்கா நம்ம ஸ்லோ பண்ணி வைக்கிறது தான் வந்து நல்லது. விளக்கு என்றைக்குமே வந்து அமைதியாக எரியணும். அதே மாதிரி வந்து நம்ம விளக்க வந்து அணைச்சிட்டு வரேன் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. விளக்க வந்து குளிர வச்சுட்டு வரேன், கையமர்த்திட்டு வரேன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே சமயத்தில் வந்து நம்ம விளக்க வந்து கையமர்த்தும் போதும் குளிர வைக்கும் போதும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சாமி ஃபோட்டோவில் இருக்கிற பூவை எடுத்து வந்து டைரெக்டாக வந்து நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. விளக்க குளிர வைக்கிறதுக்குன்னு தனியாக வந்து நம்ம ஒரு பூ வந்து வச்சுக்கணும் பூஜை ரூமில். அதை வச்சு தான் வந்து நம்ம விளக்க குளிர வைக்கணும். அதுதான் வந்து நல்லதும் கூட. அதே மாதிரி நம்ம வந்து ஏர்லி மார்னிங் வந்து விளக்கேற்றுற மாதிரி இருந்ததுனாக்கா 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் விளக்கேற்றுறது வந்து நல்லது. அப்படி இல்லை ஈவினிங் சாமி கும்பிட்றோம் அப்படின்னாக்கா ஈவினிங் வந்து கரெக்டாக ஒரு 6 போல் நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து நல்லது.
சாமிக்கு வந்து பிரசாதமாக வந்து சக்கரை பொங்கலும் கொண்டக்கடலையும் தான் வந்து நாங்கள் செய்வோம். நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து எப்பயுமே வந்து பாசிப்பயிரை வந்து கொஞ்சம் வறுத்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா பொங்கல் வந்து நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி வெல்லமும் வந்து நல்லா நான் பாகு காய்ச்சி தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொண்டக்கடல அதையும் வந்து மார்னிங்கே ஊற வச்சுட்டு ஈவினிங் வந்து அவிக்கிறதுக்காக வேண்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது அங்கே வந்து கொண்டக்கடல வேகிற வரைக்கும் இங்கே பூஜைக்கான திங்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியோடைய ஃபோட்டோஸு எல்லாத்தையும் வந்து பூவெல்லாம் வச்சு நல்லா தொடச்சி முடித்து கொண்டு வந்து சாமி கும்பிட்ற இடத்துல வச்சுட்டேன். வெள்ளை டைல்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து மாவு கோலத்துக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதனால தான் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியுது. இப்போ நம்மளுக்கு சாமிக்கு படைக்கக்கூடிய சக்கரை பொங்கல், சுண்டல் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. சுமங்கலிங்க வந்து ஒரு 5 பேர் 7 பேருக்கு வந்து நான் ப்ளவுஸ் பிட்டு, வளையல், மஞ்சள், தாலிக்கயிறு, குங்குமம்லாம் கொடுப்பேன். ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் சாமி கும்பிட்ற இடத்துல. இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் எங்கள் வீட்டு முறைப்படி சாமி கும்பிடுவோம். சாரீ, ப்ளவுஸு, அப்புறம் மஞ்சள், தாலிக்கயிறு, குங்குமம், வளையல், அப்புறம் என்னுடைய கிட்ஸ் 2 பேருக்கும் வந்து சின்னதாக 2 வளையல், மணி வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் சாமி கும்பிட்டுட்டு போட்டேன் அப்படின்னாக்கா அவங்களும் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ சாமி கும்பிட்டு போடுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எப்பயுமே வந்து நான் தனியாக அவங்களுக்கு ஒரு செட்டு வாங்கி வச்சுருவேன். இப்போ வந்து பூஜை பண்ணுறதுக்கு விளக்க ஏற்றி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இலை போட்டு. சாமி கும்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பழங்கள் வாங்கியிருந்தேன். சாத்துக்குடி, கொய்யாப்பழம், அப்புறம் ப்ளம்ஸு இப்போ கொஞ்சம் சீசனாக என்னன்னு தெரில, கொஞ்சம் நிறையா கிடைக்கிது. ஸோ அது வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் செஞ்சு வச்ச சக்கரை பொங்கல், அப்புறம் கொண்டக்கடல இதெல்லாம் வச்சு நான் வந்து சாமிக்கு வந்து சூப்பராக நெய்வேத்தியம் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இதெல்லாம் தான் வந்து நான் செஞ்சு வச்சுருந்தது. எங்கள் ஊர் சைட்லாம் வந்து இந்த கடலையை வந்து கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சென்னை சைட்லாம் வந்து இதை மூக்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கொண்டக்கடலைன்னு சொன்னால் சம்டைம் தெரியக்கூட மாட்டேங்குது. நாங்கள் வந்து இதை கொண்டக்கடலை அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, என்ன இது கேட்குறீங்க அப்படின்னே புரியாத மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்கள் ஊர் சைட்லாம் வந்து இந்த கடலையை என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து கடலை இன்கேஸ் நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் என்னைக்காச்சும் அப்படின்னாக்கா, அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அதை ஊற வைக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். ஹாட் வாட்டரில் வந்து நல்லா கொதித்த தண்ணியை வந்து நம்ம அந்த கடலையில் வச்சு, வீட்டில் ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா, அது உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, ஈஸியாக வந்து ஒரு 2 ஹவர்ஸில் வந்து அந்த கடல வந்து ஊறி நம்மளுக்கு வந்து அவிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் யாராவது மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பூஜைக்கான எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பத்தி ஏற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிராணி போட்டு தேங்காய் உடைக்கிறது தான். ஸோ இப்போ வந்து சாம்பிராணி போட்டுக்கிட்டேன். இப்போது பத்தி, சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் இப்போ தேங்காய் உடைக்க போகிறோம். இன்கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்து கரெக்டான பொசிஷனில் உடைக்க வராது அப்படின்னாக்கா, தேங்காய் வந்து நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு உடைச்சோம் அப்படின்னாக்கா, அந்த சென்டராக பார்த்து கரெக்டாக வந்து உடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேன். எனக்கு கரெக்டாக உடஞ்சிருந்தது. அதேமாரி நீங்களும் வந்து இன்கேஸ் தேங்காய் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக உடைக்க வராதுன்னா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேங்காய் உடைச்சி அந்த தண்ணியை எடுத்து அதில் தான் வந்து நம்ம நீர் மாற்ற போகிறோம். அவ்வளோதான். இப்படி தான் வந்து எங்கள் வீட்டு முறைப்படி வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். அம்மா வீட்டு சைட்லாம் பார்த்திங்கனாக்கா சக்கரை பொங்கல், கொண்டக்கடலை, அப்புறம் வந்து சுழியம், அப்படி இல்லைன்னா பணியாரம் இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது வந்து நாங்கள் தஞ்சாவூர். ஸோ எங்கள் மாமியார் வீட்டு சைடு எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் வந்து நான் இதில் செஞ்சுருக்கிறேன். அடுத்தது வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் அந்த சுமங்கலிங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பிட்டு, அப்புறம் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்க அந்த பிரசாதம், மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வெத்தலை பாக்கு, பூவு இதெல்லாம் வச்சு எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுப்போம். நம்ம விருப்பம்தான். நம்மளுக்கு செய்யணும்னு நம்மள்ட்ட இருக்கிற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யணும்னு நமக்கு நினைக்கிறோமோ அந்த மாதிரி செஞ்சால் போதும். இப்படி தான் வந்து நாங்கள் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி 5 பேர், 7 பேர், 9 பேர் நம்மளுக்கு எவ்வளோ பேரை நம்மளுக்கு வந்து செய்யணும்னு தோணுதோ
அது மாதிரி வந்து நம்ம ஒத்தப்படையில் வந்து கொடுக்கறது வந்து நல்லது. இப்படி தான் வந்து நாங்கள் ஆடி வெள்ளிக்கு வந்து சாமி கும்பிடுவோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.